ஓம் சரவணபவ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராணு பிரீத். இன்றைக்கான வீடியோவில் நமக்கு கடவுள் நமக்கு என்ன கோயிலெல்லாம் காமிக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம கனவுல வந்த கோயிலில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு அவர் காமிச்ச கோயில் ரெண்டாவதாக அழகர் கோயில் காமிச்சார். நம்ம கள்ளழகரையே காமிச்சிருக்காரு. நீ அங்கே போகணும். எனக்கு கனவுல எப்படி வந்ததுன்னா, என் வீட்டுக்காரர் பேரில் நான் அர்ச்சனை பண்ணுற மாதிரி எனக்கு கனவு வந்தது. என்ன இப்படியெல்லாம் கனவு வருது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஆமாம், நம்ம திருப்பதிக்கு போயிட்டு அழகர் கோயிலுக்கு போகலையே, ஸோ அதனால் அங்கே போயிட்டு வர சொல்கிறாரு. நான் வேண்டிக்கிறது எல்லாமே என் கணவருக்காக தான். அவருக்கு ஜாப் சேஞ்ச் பண்ணணும். அதை வச்சு தான் நான் கடவுள்கிட்ட நெருங்கி போனேன். ஆனால் கடவுள் எனக்கு காமிக்கிறதோ என்னமோ பலவிதமான விஷயங்கள். அதில் அழகர் கோயிலுக்கு போய் இன்னும் பலது நடந்தது. நான் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட கோரிக்கை வச்ச ஒரே ஒரு விஷயம், நான் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் உன்னை நான் ஃப்ரீயாக தரிசிக்கணும், அதுக்கு நீ எனக்கு ஒரு சின்ன வழி கொடு அப்படின்னு தான் நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். தைப்பூச நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால் கோயிலில் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தேன். அதில் முக்கியமான ஒன்று தான், கோயிலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம். ஐயோ, என்னடா நம்ம கடவுள்கிட்ட என்ன சொல்லி ப்ரே பண்ணிட்டு வந்தோம், நம்ம ஃப்ரீயாக பார்க்கணும். நம்ம போனது சண்டே வேறு. சண்டே போனால் கூட்டம் அப்படியே அலமோதுது. பார்த்திங்கன்னா ஐயோ, என்ன சாமி இப்படி இருக்கே, நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன், இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போனால் அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. பக்கத்தில் நெருங்க முடியாது போல் அப்படின்னு நினச்சோம். ஆனால் சாமிக்கிட்ட போக 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 ஃப்ரீயான கொடுத்து ஒரு 2 நிமிஷம் நின்று போய் நிதானமாகவே சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு தடவையும் பார்க்க போகிறப்ப என் வீட்டுக்காரருக்கு மட்டும் குழந்தைங்க மூலமாக 2 தடவை பார்க்குற ஒரு பிளஸ்ஸிங்கும் கிடைக்கிது. இது காட் கிரேஸ்னு தான் சொல்லலாம். ஏன்னா நடுவில் உள்ளே போனால் திட்டுவாங்க. ஆனால் இவர் ஒவ்வொரு தடவையும், லாஸ்ட் டைம் கூட நாங்கள் போயிருந்தோம், இதே மாதிரி குழந்தைங்க சாமியை சரியாக பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் 2வது தடவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தார். நல்லா ப்ரே பண்ணிவிட்டு வந்திருந்தார். இன்னொன்று என்னென்னா, நான் என்ன சொல்லிட்டு போயிருந்தேன் முருகர்கிட்ட, நான் ஒன்று ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். ஆனால் இது எப்படி நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வர்றப்போ அந்த இடத்துல அந்த மொட்டை போடுற இடத்துல சாமி உற்சவரை வெளியே வச்சுருந்தாங்க. இது நாள் வரைக்கும் எனக்கு தெரியாத அங்கே அப்படி ஒரு இடம் இருக்குன்னு. ஆனால் இந்த தடவை உற்சவர், அங்கே உற்சவரையும் வச்சுருக்காங்க, ஆறுமுக கடவுளையும் வச்சுருக்காங்க, வள்ளி தேவையான சமேதரராக. அங்கே ஒரு மண்டபமே புதுசாக கட்டி வச்சுருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா இது யாகசாலை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே மலைக்கு போகிற இடத்துல சைடில் நல்லா இடித்து போட்டு என்னமோ பில்டிங் ஆகிற மாதிரி எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம அழகர் கோயில் தானா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு இதுக்கு மேலே நான் போகிறப்ப என்ன விஷயம்லாம் எனக்கு நடந்தது, நான் சாமிக்கிட்ட என்ன கேட்டேன், அவர் எனக்கு எப்படியெல்லாம் அதை நடத்தினார் அப்படிங்கிறத பற்றி வீடியோ நாளைக்கான வீடியோவில் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.